அன்பார்ந்த முருகபக்தர்களே வணக்கம். நான் ஜெயமேஷ் கே கோபி. திருவண்ணாமலை பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது. தைப்பூச விரதம் டிசம்பர் 15 ஆரம்பித்து எல்லாருமே நல்லபடியாக விரதம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. விரதம் ஆரம்பித்த அன்றைக்கே பெரிய டென்ஷனு, எனக்கு பெரிய வேதனை, அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு எனக்கும் சண்டை, கணவனுக்கு எனக்கும் சண்டைன்னு சொல்லி இது எப்பயுமே நம்ம விரதம் இல்லைனாலும் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கும். அது முதல்ல ஒரு புரிதலோடு அனைவரும் புரிஞ்சுக்குங்க. இந்த விரதம்ன்றது நம்ம எதிர்வரும் துன்பத்தை இந்த சின்ன பிரச்சனையோட போக்கும் அப்படின்றதான் ஒரு உண்மை. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, முருக பக்தர். மாலை போட்டு விரதம் இருந்தேன், என்னோடய வீட்டுக்காரங்க எனக்கு பெரிய சண்டையாகி அவர் என்னோடய மாலையை அறுத்து போட்டார், எனக்கு ஒரு பெரிய வேதனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொல்லி முடித்தோடனே நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, மாலை அவர் அறுத்துட்டார்னு நினைக்காதீங்க, புது மாலை போட்டுங்க. எந்த கணவர் உங்கள் மாலையை அறுத்தவரோ அவரே கண்டிப்பாக முருக பக்தியில் முருகனை கும்பிடுவார். நான் சொல்லி முடித்தோடனே அவங்க சொன்னாங்க, ஆமாங்க அது உண்மை தான், இப்போ என் கணவரும் சேர்ந்து மாலை போட்டிருக்காரு என் கூட, அது சொல்லத்துக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ நம்ம அதை எப்படி கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கே. இப்போது இந்த சம்பவம் இன்னைக்கு கசப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக 2 நாள் கழித்து மாறும். எத்தனையோ முருக பக்தர்கள், பெண் முருக பக்தர்கள் அவங்க சொல்லுவாங்க, ஐயா என் வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டாலே திட்டுவார், முருகர் கோயிலுக்கு போனாலே திட்டுவார், ஆனால் இன்றைக்கி அவர் மனம் மாதிரி அவர் தான் கோயிலுக்கு கொண்டு வந்து விட்றாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாதவங்க முருக பக்தியில் வந்திருக்காங்க. முருக பக்தியில் தீவிர நம்பிக்கை இருந்தவங்க எல்லாருமே முருகரை திட்டிட்டு போய், இல்லை எனக்கு முருகர் நல்லது தான் பண்ணியிருக்காருன்னு ஒரு கட்டத்தில் உணர்ந்து வருவாங்க. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் என்றைக்குமே அதை எதிர்மறை எண்ணமாக பார்க்காம நேர்மறை எண்ணத்தோடு பாருங்கள். மாலை அறுத்துட்டாரு, புது மாலை போட்டுங்க, இதில் எந்த விரதமும் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க சொன்னாங்க, என் வீட்டுக்காரன் மாலை போட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த 48 நாளும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வேதனைகளும் துன்பங்களும் உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு அற்புதமான வாழ்வு அமையும். மனசை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தி கோவப்படாமல், யார் மேலேயும் எந்த குற்றமும் சொல்லாமல், யார்கிட்டையும் எந்த சண்டமும் போடாமல் பொறுமையாக மட்டும் இருந்து பாருங்கள். இந்த விரத காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.